வெல்கம் டு தமிழ் டெக் 360. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Canon பிரிண்டர் மாடல் நம்பர் G540 மற்றும் G640 பிரிண்டரில் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரிண்டர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது பர்சனல் யூஸ்க்கு தேவையா, இந்த பிரிண்டர் யாரெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த Canon பிரிண்டரு Pixma G540 இந்த பிரிண்டரில் சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டரு. இந்த சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் எப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் மட்டும் தான் இதிலேருந்து எடுக்கலாம். நீங்கள் காப்பி பண்ண முடியாது, ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இந்த பிரிண்டரில் அவைலபிள் கிடையாது. இந்த மாடலுக்கு அடுத்த என்ன மாடலில் உங்களுக்கு இதே சேம் கான்ஃபிகரேஷன் அவைலபிளாக இருக்குன்னா மாடல் G640 உள்ள பிரிண்டரில் நீங்கள் ஸ்கேன் அதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பிரிண்டருக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா, ஸ்கேனர் மட்டும் தான் வேரி ஆகும், மற்ற எல்லாமே உங்களுக்கு காமனாகவே எல்லாமே சேம் தான். நீங்கள் இங்க்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் அதோடைய குவாலிட்டி, அதோடைய ஹெட் எல்லாமே உங்களுக்கு சேம் தான். இந்த பிரிண்டருக்கும் 540க்கும் G640க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஸ்கேனர் மட்டும்தான், வேறு எதுவுமே அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாமே சேம், ஒரே மாடலில் தான் இருக்கும், ஒரே கேப்பபிலிட்டி தான். ஸோ இந்த பிரிண்டரில் 6 இங்க் டை பேஸ்டு இங்க் இதில் கொடுக்குறாங்க. இதில் எப்படின்னா, டை பேஸ்டு இங்க் இந்த பிரிண்டரில் மொத்தம் 6 கலர் அவைலபிளாக இருக்குது. நார்மலாக எல்லா பிரிண்டர்லேயும் பிளாக்கு, சியான், மெஜெண்டா, எல்லோ வரும். பட் இந்த பிரிண்டரில் ரெட்டும் க்ரேயும் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிச் அவுட்புட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பிரிண்டர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபோட்டோ ஸ்டூடியோஸில், அப்புறம் காப்பியர் ஸ்டோரில் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரிண்டரில் இந்த ரெண்டு மாடலுக்குமே உங்களுக்கு சேம் தான், 6 பேஸ்டு டை பேஸ்டிங்கிறது தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 6 கலர்ஸ் வந்துடும். ஸோ இந்த 6 கலருடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இந்த 6 கலருமே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5000 கிட்ட உங்களுக்கு நெருங்கும் இந்த 6 இங்க்குமே. பட் இங்க் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்ல குவாலிட்டி அண்ட் ரிச்சாகவே இருக்கும். இந்த பிரிண்டரில் ஒய்ஃபை மற்றும் யூஎஸ்பியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் லேண்ட் போர்ட் வராது, ஒன்லி ஒய்ஃபை அண்டு யூஎஸ்பியில் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிரிண்டர் மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த சைடு ஒரு 4 கலர்ஸ், இந்த சைடு க்ரே கலரும் பிளாக் கலரும் வந்துடும். ஸோ இந்த பிரிண்டரில் நீங்கள் நல்ல ஹை குவாலிட்டியாக லோ பட்ஜெட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் தாராளமாகவே. ஸோ இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா 6 டை பேஸ்டு இங்க்ஸு, வயர்லெஸ் பிரிண்ட் வந்துடும். அப்புறம் இந்த பிரிண்டரில் நீங்கள் ரியலில் 100 ஷீட் வரைக்கும் நீங்கள் பேப்பர் ஃபீட் பண்ணிக்கலாம். A4 சைஸில் உள்ள பேப்பர் 100 ஷீட் வரைக்கும் நீங்கள் ரியர் சைடு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லைன் எல்சிடி டிஸ்பிளே வந்துடும். ஸோ இது டாப்பில் இந்த சைடு உங்களுக்கு பிரிண்டரில் டிஸ்பிளே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த கார்னரில் உங்களுக்கு பிரிண்டருடைய டிஸ்பிளே அவைலபிளாக இருக்கும். அதோடைய பட்டன்ஸு, அதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த சைடில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பிரிண்டரில் டாட் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, 2 லைனில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே தான் இருக்கும். பட்டு அதில் மோரோவர் இல்லாமல் நீங்கள் அதில் அந்த டிஸ்பிளே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாடல் பிரிண்டர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரிண்டருடைய ரெசல்யூஷன் வந்துட்டு 4800 இன்ட்டு 1200 டிபியில் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் வந்துட்டு நல்ல ரிச்சாகவே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்ற பிரிண்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பிரிண்டரில் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டி நீங்கள் வந்து இந்த பிரிண்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு 2 மாடலுக்குமே வந்து உங்களுக்கு சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பிக்சிமா 540, பிக்சிமா 340க்கு ரெண்டுமே சேம் ஸ்பெக்கு தான். ஒன்லி ஸ்கேனர் மட்டும் தான் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சேமாக தான் வரும். ஸோ இந்த மாடலில் வந்துட்டு பிரிண்டர் ரெசல்யூஷன் வந்துட்டு 4800 இன்ட்டு 1200 டிபிஐ ஒரு ரெசல்யூஷனு. ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாகவும் இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். அப்புறம் இந்த பிரிண்டரில் வந்துட்டு A4 கலர் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்டிங் வந்துட்டு பிளாங்க் இங்க் பாட்டிலில் வந்து 3700 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் கலர் இங்க் பாட்டில் வந்துட்டு 8000 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே இது நீங்கள் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 4x6 கலர் ஃபோட்டோஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3800 ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அவங்க கொடுத்த இதான். மேபி ஒரு 500 நீங்கள் 500 ஆர் 600 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 அந்த மாதிரி தான் வரும் ஃபோட்டோஸு. அப்புறம் பிளாக் இங்க் பாட்டிலில் ஒரு 3000 கிட்ட தான் வரும். கலர் இங்கில் வந்துட்டு ஒரு 6-7,000 அந்த மாதிரி தான் வரும். ஏன்டா அவங்க ஜஸ்ட்டு இது வந்து ஒரு அவங்களுடைய பர்டிகுலர் ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதுக்கு மேலே அடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணுறதுனால இங்க் வந்து அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபோட்டோ பிரிண்ட் வந்து 3800 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இதோடைய பேப்பர் சப்போர்ட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளைன் பேப்பரு, ஃபோட்டோ பேப்பரு க்ளாஸி ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேட் ஃபோட்டோ பேப்பரு, அப்புறம் ஹை ரெசல்யூஷன் பேப்பர். இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து 200 GSM அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம இந்த பிரிண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு ஒரு 260 GSM வரைக்கும் இந்த பிரிண்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்டரில் அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு மெயினாக அந்த கெனான் பிரிண்டரில் எல்லா மாடல்லையும் பிரிண்டருடைய ஹெட்டு வந்து நம்மளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க்கு வந்துட்டு இப்போ பிளாக் இங்கில் வந்துட்டு நீங்கள் வேறு போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் வேறு இங்க் டேங்கில் வந்து நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் மிஸ்மேட்சாக நீங்கள் இங்க்கை வந்துட்டு ரீஃபில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படிங்கன்னா, நீங்கள் இந்த ரெட் கலர் எடுத்துகிட்டு ப்ளூவில் போடும் போதுன்னா ப்ளூவில் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாட்டிலுடைய போர்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்க்கு அதில் வந்துட்டு நீங்கள் ரீஃபில் பண்ண முடியாது. நீங்கள் எந்த கலரில் ரெட்டுனா ரெட் கலரில் மட்டும்தான் அந்த பாட்டில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஹோல் வந்து உள்ளே போகும். ஸோ இதனால் என்னன்னா, நம்ம மறந்துட்டு மாற்றி கலர் யூஸ் பண்ணிட்டா கூட நம்ம ஈஸியாக இந்த பிரிண்டரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டருடைய கலரை வந்து அந்தந்த பிரிண்டர் அந்தந்த டேங்க் மட்டும் தான் ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் ராங்காக வேறு இங்க் டேங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த இங்க்குடைய எம்எல் பார்த்திங்கன்னா ஒரு 60 ml தான் வரும் ஈச் இங்க்கு. 60 ml வந்துட்டு அரௌண்டு ஒரு 1800 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு மொபைல் ஆப் வந்துட்டு கெனான் ஆப்பில் வச்சு கூட நீங்கள் இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் இருக்குன்னா நீங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோ வந்து ஈஸியாக நீங்கள் இதில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கெனானுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். போத் iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்க்கு ஃபில் பண்ண பிறகு நீங்கள் இந்த கெனான் பிரிண்டரில் ஹெட் யூஸ் பண்ணணும்.
அவங்க ஹெட்டு 2 ஹெட்டு கொடுத்துருப்பாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேனல்லையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரைட் லெஃப்ட்டுன்னு. ஸோ அந்தந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பிரிண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் அந்த கார்ட்ரேஜை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்துட்டு அதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்டு வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்மளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எப்சான் அந்த மாதிரி பிரிண்டரில் வந்துட்டு நம்ம சர்வீஸ் டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து தான் நம்ம மாற்ற முடியும், நம்மளாக ஓப்பன் பண்ண முடியாது. அதை நீங்கள் மாற்றுறதுக்கு வந்துட்டு மொத்த ஹெட்டையும் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். அது காஸ்ட் அரௌண்டு ஒரு 5000 6000 கிட்ட வரும். பட்டு நீங்கள் அந்த ஹெட்டு வந்துட்டு அதுக்கு என்னென்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் டாட்ஸ் டிபிஏ வந்துட்டு கொஞ்சம் அதில் அதிகமாக இருக்கும், இதில் ஒரு லிட்டில் பிட் கம்மியாக இருக்கும். பட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கெனான் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிரிண்டருடைய டைமென்ஷன் அப்புறம் அதோடைய வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெனான் 540 வந்துட்டு 445 340 136 mm இருக்கும். அந்த 640 பிரிண்டர் வந்துட்டு 167 mm மட்டும் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் பார்த்திங்கன்னா இது 5.1 kg, அது வந்து 6.6 kg, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 kg கிட்ட அது வெயிட் வந்து கூடுது. ஸோ இதுதான் அதோட இங்க் மாடலு GI43 பிளாக், சியான், மெஜெண்டா, எல்லோ, ரெட்டு, கிரே. ஸோ இந்த 6 கலர் தான் 2 மாடலுக்குமே. ஸோ இந்த 2 மாடலுக்கு மட்டும்தான் கெனானில் வந்துட்டு இங்க் வந்துட்டு டிஃபர் ஆகும் டை பேஸ்டு இங்க்குனால. மற்ற மாடலுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் இங்க் மாடல்ஸ். ஸோ அது வந்துட்டு கெனானு 3740 அந்த மாதிரி மாடலுக்கு வந்துட்டு இங்க்கு GI41 வரும். ஸோ இந்த இங்க்கு வந்துட்டு GI43. ஸோ இந்த 2 பிரிண்டருக்குமே சேம் இங்க்கு தான். ஸோ இந்த பிரிண்டரில் பாக்ஸில் என்னென்ன நம்மளுக்கு வரும்னா பிரிண்டர் வரும், அப்புறம் 6 இங்க் பாட்டில்ஸ் வந்துடும், செட்டப் CD வந்துடும், பவர் கார்டு வந்துடும், 2 ஹெட்டு வந்துடும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அப்புறம் அதுக்கு உண்டான மேனுவல்ஸ்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.